தேவனுடைய உன்னத பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை அனைவருக்கும் அன்பார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் தெய்வீக ஆராதனையிலே தேவ சமூகத்தில் நாம் எல்லோரும் கடந்து வந்திருக்கிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து கலிகூற கடவோம் என்று வேதம் ஒருபுறம் சொல்லியிருக்க, இந்த நாள் பரிசுத்தமான நாள். இந்த பரிசுத்தமான நாளை நாம் ஒருபோதும் நம்முடைய செயல்களால் என்ன பண்ணக்கூடாது? கனவீனப்படுத்தக்கூடாதுங்க. நான் சொல்லுகிறது புரியும்னு நினைக்கிறேன். தேவனை கனவீனப்படுத்தாமல், தேவன் நம் மத்தியில் பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவத்தோடு நாம் இருக்கிறபடியினால, தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற அனுபவத்துக்குள்ளாய் கொண்டு செல்ல இருக்கிறபடியினால, யாவரும் ஜெப சிந்தையோடு கூட இந்த நாள் செய்தியை தியானிக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். பரலோகத்தின் ஆண்டவர் கடந்த 6 நாட்களும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தாங்க. இந்த 7ஆம் நாளில் அவருடைய சமூகத்துக்கு கடந்து வரும்படியான பாக்கியத்தையும் கொடுத்துருக்குறாங்க. அந்த பாக்கியத்தை எண்ணி பரலோக தேவனுக்கு நன்றிகளையும் துதிகளையும் தோத்திரங்களையும் எடுப்போம். யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ஒரு ஹாப்பி சாபத் சொல்லுங்கள் பார்ப்போம். சந்தோஷம். அர்ஷியா மட்டும்தான் சந்தோஷமாக இல்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை, தனியாகவே இருக்கிறாங்க. பாப்பா உங்களுக்கு ஹாப்பி சாபத். சரி, சந்தோஷங்க. தேவனுடைய பெரிதான கிருபையினால் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் கடந்து வந்திருக்கிறோம். எனக்கு தெரியலைங்க இன்னும் எத்தனை ஓய்வு நாள் இந்த பூமியில் நம்ம அனுசரிப்போன்னு தெரியலை. இந்த பூமியில் ஆசரிக்கிற இந்த ஓய்வு நாளை காட்டிலும் பரலோகத்தில் நாம் ஆசரிக்க போகிற ஓய்வு நாள் வெகு சமீபம் என்பதை எல்லோரும் மனசில் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, ஆண்டவருடைய வருகை அவ்வளோ சமீபம் என்பதை ஒவ்வொரு முறையும் வேதாகமத்தை புரட்டி பார்க்கும் பொழுதெல்லாம் பார்க்க முடிகிறது. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி வருகிறத பார்க்கும் பொழுதெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நிச்சயமாக வெகு விரைவில் நம் பரலோகத்தில் ஆசரிக்க போகிற அந்த ஓய்வு நாளை தேவன் நமக்கு தர வேண்டும் என்பதே நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். 7 நாள் விண்வெளி பயணம் இருக்கிறது. அந்த 7 நாளுக்கு இடையில் ஒரு நாள் ஓய்வு நாளை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த மகத்துவமான ஓய்வு நாளை நாம் அனுசரிக்கும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பாராக. ஒரு செய்தியை கடந்த 1 மாதம் ஆயிடுச்சுங்க, சரியாக ஒரு மாதம் வந்துடுச்சு. 1 மாதமாக ஒரு செய்தியை திருச்சபைக்கு தேவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என் உள்ளத்தில் ஏவுதல் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அந்த செய்திக்காக ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சமூகத்தில் அமரும் பொழுதெல்லாம் என்கிட்ட இருக்கிற சில குறைகளை தேவனை கொண்டு வந்து காட்டிக்கிட்டே இருந்தார். ஏன்னா ஒரு சத்தியத்தை போதிக்கும் பொழுது சத்தியம் முதலாவது நமக்கானதாக மாறணும். அப்போ தான் அந்த சத்தியம் மற்றவர்களுக்கும் கிரியை செய்யும். ஸோ என்ன சத்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அப்படின்னா, கடைசியாக செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதியில் அமெரிக்கா தேசத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. அந்த சம்பவத்தை இங்கே நம்ம சபையில் உள்ள அநேகர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? செப்டம்பர் 10ஆம் தேதி அமெரிக்காவில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை குறித்து எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? சரி, சந்தோஷம். ஒரு சிலர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஒருவேளை கேள்விப்படாதவர்களுக்கு அந்த சம்பவத்தை நான் சொல்லிவிட்டு, அந்த சம்பவத்திலிருந்து தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த சில முக்கியமான பாடங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேங்க. சம்பவம் என்ன அப்படின்னா, இதே தினம் போன மாதத்தில் இதே நாள் 10ஆம் தேதியில் அமெரிக்காவில் ஒரு நபர் சுட்டு கொல்லப்படுறார். அந்த நபர் யார் தெரியுங்களா? இவர் பேர் என்னன்னா சார்லி ஜேம்ஸ் கிரிக். சரிங்களா? சார்லி கிரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நபர் அமெரிக்கா தேசத்தில் செப்டம்பர் 10ஆம் தேதி சுட்டு கொல்லப்படுகிறார். இந்த நபருடைய மரணம் அமெரிக்கா தேசத்தில் மாற்றமல்ல, உலகத்தையே புரட்டி போட்டுச்சு. இந்த நபருடைய மரணம் தந்த மாற்றம் இருக்குது பாருங்க. அந்த மாற்றத்தை இந்த 1 மாத காலமாய் நான் சிந்தித்து கொண்டே இருந்தேன். இந்த மனிதனுடைய மாற்றத்தை சிந்தித்து கொண்டிருந்த நான், எனக்கு ஆண்டவர் இந்த சம்பவத்திலிருந்து ஒரு பாடத்தை கொடுத்தாரு பாருங்க. அந்த சம்பவத்தையும் யோசிக்கும்படியாக ஆவியானவர் வழி நடத்தினார். இந்த நபரை குறித்து நான் சில காரியங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த நபருடைய பேர் என்ன அப்படின்னா, முழு பெயர் என்ன அப்படின்னா சார்லி ஜேம்ஸ் கர்க். சார்லி ஜேம்ஸ் கர்க். இவரை சார்லி கர்க் அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. இவருடைய வயசு என்ன அப்படின்னா 31 வயசு. 31 வயது நிரம்பிய நபர் தான் யார் அப்படின்னா அந்த சார்லி கர்க்.
இவர் யாரு, இவருடைய விலாசம் என்ன, இவரை பற்றிய தகவல் என்ன அப்படின்னு நம்ம சிந்திப்போம். அப்படின்னா இந்த நபர் அமெரிக்கா தேசத்தில் ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்திக்கிட்டு வரார். டேர்னிங் பாயிண்ட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்திக்கிட்டு வராரு. அரசியலுக்கு ஆலோசகராகவும் இவர் இருந்து கொண்டு வருகிறார். இப்போது இருக்கிற அமெரிக்க பிரசிடென்ட் யாருங்க? டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் யார் அப்படின்னா இந்த சார்லி கர்க். ரொம்ப நெருங்கிய நபர். இளம் வயதில் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு நண்பர் இருப்பார் அப்படின்னா அதில் இவர் ஒரு முக்கியமான நபர் என்பதை இவருடைய காரியங்களை வாசிக்கும் போது என்னால் தெரிந்து கொள்ள முடிந்தது. இவர் வெறும் அரசியல் ஆலோசகர் மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. இவர் ஒருபுறம் அரசியல் ஆலோசகராக இருந்தாலும் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டு வந்தாலும் இவருக்கென்று ஒரு முக்கிய பணி இருந்தது. அந்த முக்கிய பணி என்ன தெரியுங்களா? அமெரிக்கா தேசத்தில் வேதாகமத்தை உயர்த்தி பிடித்து வேதாகம சத்தியங்களை மக்களுக்கு போதிக்கிற காரியத்தில் இந்த சார்லி கர்க்கும் ஒரு முக்கியத்துவமான நபராக இருந்தார். செப்டம்பர் 10 இவருடைய மரணம் அமெரிக்க தேசத்தில் நடந்தது. இந்த மரணத்துக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து படிக்கும் பொழுது இந்த நபர் செய்த சில காரியங்கள் இருந்துச்சு. என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா ஒரு 3 காரியத்தை மட்டும் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது இவரை பற்றி. நமக்கு ஒரு 3 காரியம் முக்கியமான காரியமாக இருக்குது. அந்த 3 காரியங்கள் என்னென்ன அப்படின்னா, முதலாவது வேதாகம கொள்கையை அமெரிக்க தேசத்தில் உயர்த்தி பிடித்தவர் யார் அப்படின்னா அந்த சார்லி கர்க். எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் வேதாகமத்தையும் வேதாகம தெய்வத்தையும் பற்றி அதிகமாய் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை இவர் செய்து கொண்டிருந்தார். இவர் முக்கியமாய் சொல்லிக் கொடுத்த சில உபதேசங்கள் உண்டு. அதில் முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா அபார்ஷன், குழந்தை கருக்கலைப்பு இருக்குது பார்த்தீங்களா? அந்த குழந்தை கருக்கலைப்பு ரொம்பவும் தவறு, பாவம் என்பதை சுட்டி காட்டியவர் யார் அப்படின்னா அந்த சார்லி கர்க். யாராவது தவறுதலாக இந்த அபார்ஷனுக்கான காரியங்களுக்குள்ளாக வராங்க அப்படின்னா அது பெரிய பாவம். இறைவன் இந்த பூமியில் கொடுக்கிற ஒரு உயிரை அழிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்ற விஷயத்தை உரக்க சொன்னவர் யார் அப்படின்னா இந்த சார்லி கர்க். இது மட்டும்தானா அப்படின்னா கிடையாதுங்க. இரண்டாவது, இந்த உலகத்தில் வெகுவாக பரவி வருகிற பாவம் ஒரு பாவம் இருக்குது. என்ன பாவம் தெரியுங்களா? ஓரின சேர்க்கை. ஆணுக்கு ஆண் திருமணம், பெண்ணுக்கு பெண் திருமணம். இந்த பாவத்தினால தேவன் ஒரு பட்டினத்தையே அழிச்சார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் உலகத்தை முடிவுக்கு, முதலாவது உலகத்தை முடிவுக்கு கொண்டு வந்த நோக்கத்தில் இந்த பாவம் ஒரு பெரிய பங்கு வகித்தது. இந்த பாவம் இன்னைக்கு பெருகி 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 எங்க இந்த நிலையில் வந்து நிற்குது அப்படின்னா இவங்க ஒரு பெரிய கம்யூனிட்டியாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இது அமெரிக்கா தேசத்துலையும் அதிகமாக பெருக ஆரம்பிச்சிச்சுங்க. அப்போ அமெரிக்கா தேசத்தில் பெருக ஆரம்பித்த போது இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா வேதாகம கொள்கைகளை எடுத்து LGBTQ அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அர்த்தங்கள். நான் அதுக்கு தான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு அது ஓரின சேர்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கொள்கைகள் அமெரிக்க தேசத்தில் அதிகமாய் பெருக்கெடுத்து நாங்களும் ஒரு தனி கம்யூனிட்டி, எங்களுக்கும் அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள், இந்த ஒரு பாவத்தில் விழுந்து கிடக்கிற மக்கள் தங்களை முற்போக்காக நினைக்க வரும் பொழுது இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா வேதாகம கொள்கைகளை உயர்த்தி இந்த ஓரினை சேர்க்கை பெரிய பாவம், இது தேவனுக்கு விரோதமான பாவம் என்பதை அமெரிக்க தேசத்தில் உரக்க சொல்றாரு. உரக்க சொல்லி இந்த பாவத்திற்கு ஒருபோதும் அமெரிக்க தேசம் துணை போகக்கூடாது என்பதை ரொம்ப கண்டித்து பேசுகிறார். பெரிய கொந்தளிப்பு ஏற்படுகிறது. இந்த மாதிரி உள்ள அந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கொந்தளிக்கிறாங்க. இந்த சார்லி கர்க் மேலே ரொம்ப கோபங்கள் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. ஸோ இது மட்டும்தானா இவர் செய்தாரா அப்படின்னா கிடையாது. இவர் செய்த மற்றொரு காரியம் என்ன என்பதை நம்ம வாசிக்கும் பொழுது இவர் ஒரு கருத்தை சொன்னார். அந்த கருத்து என்ன தெரியுங்களா? அமெரிக்காவை அதனுடைய பாஸ்ட் குளோரிக்கு நான் கொண்டு போக போகிறேன். அதாவது முந்தின மகிமை. அமெரிக்க தேசம் ஆதியில் ஆண்டவரோடு எந்தவித அன்பில் இருந்துச்சோ, தேவனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துச்சோ, பாவங்களை புறம்பே தள்ளி எப்படி தேவனுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு தேசமாக மாறிச்சோ, அந்த தேசமாக நான் அமெரிக்காவை என்ன பண்ண போகிறோம்? மாற்ற போகிறோம். டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வரும்பொழுதும் அந்த கோரிக்கையை முன் வச்சு தான் வந்தாங்க. அமெரிக்காவை நாங்கள் முந்தைய நிலைக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி இந்த நபர் என்ன செய்கிறார் அப்படின்னா அதை ஒரு காரியமாக எடுத்து வேதாகம கொள்கைகளை உரக்க சொன்ன ஒரு நபர் யார் அப்படின்னா அந்த சார்லி கர்க். இந்த சார்லி கர்க் செப்டம்பர் 10 ஒரு யூனிவர்சிட்டியில் பேசுவதற்காக அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அழைப்பு கொடுக்கப்படும் பொழுது அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் ஒரு சிலர், ஒரு 1000 பேருக்கு மேற்பட்டவங்க என்ன செய்கிறாங்கன்னா சார்லி கர்க் இங்கே வரக்கூடாது,
அவர் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா தேசத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, அமெரிக்கா தேசத்தில் பேச்சு உரிமை என்பது எல்லாருக்குமே உண்டு. யாரும் பேசக்கூடாது என்ற காரியங்கள் என்ன பண்ண முடியாது, தடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சார்லி கர்க் வருவார் தான் சொல்கிறாங்க. அவரும் 10ஆம் தேதி அந்த கல்லூரிக்கு வராரு, அந்த யூனிவர்சிட்டிக்கு வராரு. யூனிவர்சிட்டிக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு குண்டு பாயுது, துப்பாக்கியால் ஒரு நபர் சுடுறாரு. சார்லி கர்க்கை கொண்டு போகிற வழியில் சார்லி கர்க் என்ன செய்கிறாருன்னா இறந்து போகிறார். இந்த செய்தி அமெரிக்கா தேசம் முழுவதுமாக பரப்பப்படுகிறது. அமெரிக்கா தேசத்தை தாண்டி உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்கும் இந்த செய்தியானது கொண்டு செல்லப்படுகிறது. இந்த செய்தி அன்னைக்கு செப்டம்பர் 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் எந்த திசை திரும்பினாலும் மீடியாக்கள் யாரை பற்றி தெரியுங்களா, இந்த சார்லி கர்க்கை பற்றி தான். நம்ம தமிழ்நாட்டில் சில புகழ்பெற்ற ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் கூட சார்லி கர்க்கை பற்றி பேசினாங்க. சார்லி கர்க் ஒரு இரத்த சாட்சி, அவர் உண்மையாகவே தேவனுடைய சமூகத்தில் இருந்தவர், அவரை போல நாம் இரத்த சாட்சியாக மறிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடுகளில் இருக்கிற நிறைய பிரபலமான ஊழியக்காரர்களும் அவர்களை பற்றி பேசியிருந்தார்கள். பேசி இருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரு நபர் மரிச்சார். இவருடைய மரணம் எப்பேற்பட்ட மாற்றத்தை அமெரிக்க தேசத்திலும் உலகத்திலும் ஏற்படுத்துச்சு அப்படின்னா, நான் சில யூடியூப் சேனல்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த செய்தியை பார்த்துட்டு எப்பொழுதுமே செய்தியை படிக்கும்பொழுது கமெண்ட்ஸை படிக்கிறது என்னுடைய வழக்கம். கீழே எழுதுவாங்க இல்லைங்களா, அதை படிக்கிறது என்னுடைய வழக்கம். நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, இந்த சார்லி கர்க்கை பற்றி என்ன தான் எழுதியிருக்கிறாங்கன்னு கீழே போய் நான் வாசிக்கிறேன். வாசிக்க சில காரியங்களை என்னால் பார்க்க முடிஞ்சு. என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் இதுவரைக்கும் கிறிஸ்தவத்தை நான் நம்பினதே கிடையாது, கிறிஸ்துவ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, கிறிஸ்தவ மார்க்கம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் இன்னைக்கு நான் நம்புகிறேன், நான் கிறிஸ்தவனாக மாற ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி, நான் கிறிஸ்தவனாய் மாறுகிறேன் என்று சொல்லி அநேக நபர்கள் படையெடுக்கிறத பார்க்க முடிஞ்சு. நிறைய பேர் வேதாகமத்தை எடுத்துக்கிட்டு அங்கே ஆலயங்களுக்கு சென்று சார்லி கர்க்குடைய மரணம் இவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு மாறிச்சு. அங்கிருந்த சபை போதகரெல்லாம் ஒரு அறிவிக்கை கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, சார்லி கர்க் மரணத்துக்கு பிறகாக அமெரிக்கா தேசத்தின் சபைகள் அநேக இடங்களில் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுத்தாங்க. நான் இந்த சம்பவத்தை வாசித்து கொண்டிருந்தேன், பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு மனிதனுடைய மரணம் அமெரிக்கா தேசத்தில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்குது இல்லை? ஒரு மனிதனுடைய மரணம் இவ்வளோ பெரிய மாற்றத்தை அமெரிக்கா தேசத்துக்கு கொடுத்திருக்கிறது அப்படின்னா, இந்த ஒரு மனிதனுடைய மரணம் அநேகரை திருச்சபைக்கு அழைத்து சென்றிருக்கிறது அப்படின்னா, இந்த ஒரு நபருடைய மரணம் அநேகரை வேதாகமத்தில் கையில் எடுப்பதற்கு உந்தி தள்ளி இருக்கிறது அப்படின்னா, இந்த நபர் போதித்த அந்த கொள்கைகள் இருக்குது பாருங்க. ஸோ அதையெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தேன். சார்லி கர்க்கை பற்றி நான் அதிகமாக ஆராய ஆரம்பிக்கல. ஆண்டவர் என்னை வேறு பக்கம் திருப்பினார். வேறு பக்கம் திருப்பினதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு மனிதனுடைய மரணம் இவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது அப்படின்னா எனக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க. அந்த நம்பிக்கை என்ன தெரியுங்களா, சார்லி கர்க் எப்படி சத்தியத்துக்காக இறந்தார் என்று சொல்லி அமெரிக்க தேசத்தில் புரட்சியை ஏற்படுத்தி எல்லாரும் சபைகளுக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு வழி நடத்தினார்களோ, அதே போல் எனக்குள்ளாகவும் ஒரு காலத்தில் ஒரு புரட்சி இருந்தது. அந்த புரட்சி என்ன தெரியுங்களா, எனக்காகவும் ஒருவர் மரித்தார், அவர் எனக்காகவே மரித்தார் என்ற புரட்சி எனக்குள்ளாகவும் எழும்பியது. அந்த புரட்சி அநேகருடைய உள்ளங்களில், என் உள்ளத்தில் மாத்திரமல்ல, இந்த பூமியில் இருந்த அநேகருடைய உள்ளங்களில் அந்த புரட்சி எழும்பியது. ஆனால் சார்லி கர்க்குடைய மரணம் தந்த மாற்றத்தை நான் கண்ணார பார்த்தேன். ஆனால் இந்த பக்கம் திரும்புகிறேன், எனக்காகவே ஒருவர் மரித்தார், எனக்காகவே ஒருவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று சொல்லி பார்த்தேன். அவர் யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எனக்காக மரித்தார் அப்படின்னா, அவருடைய மரணம் எனக்குள்ளாக என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதுதான் என்னுடைய கேள்விங்க. சார்லி கர்க்கினுடைய அந்த விளம்பரங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிற, செய்திகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்னை அறியாமலே என் உள்ளத்துக்குள்ளாக ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது. சாதா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஏன் எனக்குள்ளாக கிறிஸ்துவின் மரணம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியலை? நான் ஒரு கேள்வி கேட்டால் யாரும் தவறாக நினைக்கக்கூடாது. இங்கே யாராவது பேப்டிசம் எடுத்தவங்க உட்காந்துருக்கிறீங்களா? ஆண்டோடைய ஆலயத்தில் ஞானஸ்நானம் எடுத்தவங்க சும்மா சொல்லுங்கள். யாரெல்லாம் உட்காந்துருக்கிறீங்க? கொஞ்சம் கையில் உயர்த்தவங்க பாப்பா. யாரெல்லாம் பேப்டிசம் எடுத்தவங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருமே ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான். சந்தோஷம். செய்தியின் முடிவில் ஒரு முக்கியமான காரியத்தை ஆவியானவர் பேசுவார், புரிஞ்சுக்குவோம். இங்கே எனக்குள்ளாக வந்த கேள்வி என்ன அப்படின்னா, இயேசுவின் மரணம் எனக்குள்ளாக என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது?
போன வாரம் இந்த செய்திகளை உட்காந்து நான் தியானிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எப்பயுமே ஒரு செய்தி பிரசங்கிக்கும் பொழுது அந்த செய்தி எனக்கு வேலை செய்யலைன்னா ஒருபோதும் அந்த செய்தியை நான் பேசுவதே கிடையாது. போன வாரத்தில் என்னுடைய குடும்பத்தில் ஒரு சின்ன நிகழ்வு, என் மனைவியை திட்ட வேண்டிய ஒரு சூழல் வந்துடுச்சு. நானும் திட்டிட்டு பைபிள் எடுத்துகிட்டு வந்து ஆலயத்தில் உட்காந்து இதை தியானிக்க ஆரம்பிக்கிறேன். ஆண்டவர் ஒரு கேள்வியை முன் வச்சார். எப்பா என்னடா சார்லி கிரிக்கை பற்றிலாம் இப்படியெல்லாம் யோசிச்ச, இவ்வளோ பெரிய மாற்றம்லாம் வந்திருக்குதேன்னு சிந்திச்ச, ஏன் மரணத்தை நீ கொஞ்சம் ஏற்றிருந்த அப்படின்னா, ஏன் மரணத்தை நீ கொஞ்சம் புரிஞ்சிருந்த அப்படின்னா உனக்குள்ளாக மாற்றம் வந்திருக்கணும்ல. ஏன்டா சாமி உங்ககிட்ட மாற்றம் வரவே இல்லை, அப்போ என் மரணத்தை நீ இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எனக்குள்ளாக ஏற்படுத்தினாருங்க. நான் உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறேன். கரெக்டு தானே, சார்லி கிரிக்கினுடைய மரணத்தை புரிஞ்சவன் இவ்வளோ மாற்றத்தை சந்தித்தான் அப்படின்னா, இயேசுவின் மரணத்தை புரிஞ்ச நான் என் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றத்தை சந்திச்சிருக்கணும்ல. இயேசுவின் மரணத்தை அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்கிறேன்னா என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை நான் கொண்டு வந்திருக்கணும் இல்லை. ஆனால் ஏன் நான் மாறவே இல்லை? ஆண்டவர் பல வருஷமாக என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு, ஆனால் கனி கொடுக்கவே இல்லையே, ஏன் கனி கொடுக்கல அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி எழும்புச்சிங்க. நமக்கு எப்பவுமே கேள்வி வந்தால் எங்கெங்கே போவோம்? வேதாகமத்துக்கு தானே போவோம். நானும் வேதாகமத்துக்கு போனேங்க. ஏன் ஆண்டவரே கனி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்தாரு. வசனத்தை வாசிக்கலாங்களா? மத்தேயு 7வது அதிகாரம். மத்தேயு 7வது அதிகாரம். இந்த 7வது அதிகாரத்தில் ஒரு முக்கியமான வசனம் இருக்குது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். வசனம் 17 பாருங்களேன். அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நல்ல கனிகளை. சரி, எனக்குள்ள என்ன கேள்வி இருந்துச்சு? ஏன் ஆண்டவரே என்னால் குணம் மாற முடியலை, ஏன் என்னால் கனி கொடுக்க முடியலை அப்படின்னா ஆண்டவர் சொன்னார், எப்பா நல்ல மரம் தாண்டா நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை தாண்டா கொடுக்கும், அப்போ நீ எப்படி இருக்கிற நீ சிந்திச்சு பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, எனக்குள்ளாக இருக்கிற சில காரியங்களை எனக்குள்ளாக தூண்டி விட்டார். நான் கெட்ட மரமா? சரி, நான் கெட்ட மரமாக மாறினதுக்கு காரணம் என்ன? எது என்னை கெட்ட மரமாக மாற்றுச்சு? ஆண்டவர் அத்தி மரத்தை பார்த்தாரு. அத்தி மரத்தை பார்த்தாரு, கனி கொடுக்குன்னு பார்த்தாரு, கனி கொடுக்கவே இல்லை. கனி கொடுக்காமல் போனது யாருடைய தவறு? நம்ம ஊமையெல்லாம் வாசிக்கிறோம். மரத்தை வெட்டி போடுங்கன்னு சொல்கிறாரு எஜமான். வேலைக்காரன் என்ன சொன்னான்? இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், சுற்றிலையும் கொத்தி எரி போடுறேன், கனி கொடுத்தா சரி, கனி கொடுக்கலனா? வேலைக்காரன் எரு போடாமல் விட்டானா? நீர் பாய்ச்சாமல் விட்டானா? சுற்றிலும் கொத்தி எரு போடாமல் விட்டானா? ஆனால் கனி இல்லையே, யாருடைய தவறு? அப்போ எனக்குள்ள வந்த கேள்வி, ஐயையோ நான் கனி கொடுக்கலையே, அப்போ நான் எப்படி இருக்கிறேன்னா கெட்ட மரமாக இருக்கிறேனோ? இந்த கெட்ட மரம் எப்படி இது கெட்ட மரமாக மாறுச்சு? ஏன் இது கெட்ட கனியவே கொடுத்துக்கிட்டு இருக்குது? கெட்ட கனியை கொடுக்குற அளவுக்கு பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தேங்க. யோசிக்க ஆரம்பித்த போது இந்த கெட்ட கனி எங்கிருந்து வருது அப்படின்னா அதனுடைய வேரை கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கிறது. வேர் எங்கே பார்க்கலாங்களா? வாங்கலேன். வேர் கெட்ட கனி கொடுப்பதற்கான காரணம் என்ன? மார்க்கு 7வது அதிகாரம். மார்க்கு 7வது அதிகாரம் வசனம் 20லேருந்து நான் வாசிக்க போகிறேன். கொஞ்சம் கவனமாக கவனிங்க. முக்கியமான வேத பகுதியை வாசிக்கிறோம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். பைபிள் சொல்லுது, ஏன் என்னால் கனி கொடுக்க முடியலை அப்படின்னா பிரச்சனை மரத்தில் இருக்குது. பிரச்சனை மரத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா அதனுடைய வேரில் இருக்குது. வேர் எதுங்க? இருதயம். உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? பைபிளில் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சான், அவன் பாவத்தை அவன் கையாலே ஆண்டவர் எழுத வச்சார். அந்த நபர் யார் தெரியுங்களா? யாருங்க அந்த நபர்? தாவீதுங்க.
தாவீது அவன் செய்த பாவத்தை ஆண்டவர் அவன் கையால எழுத வச்சாரா? ஆனா பாவம் செஞ்சவன் மன்னிப்பு கேட்டான். அவன் ஜெபத்தில் எதை கேட்டான்? எதங்க கேட்டான்? ஆண்டவரே, நான் அந்த மாதிரி விபச்சாரம் செஞ்சுட்டேன், இந்த பாவத்தை மன்னிச்சு கொடுங்க, இதிலிருந்து எனக்கு நீக்குதலை கொடுங்க நான் கேட்டான். என்ன கேட்டான்? ஏன் சுத்த இருதயத்தை கேட்டான்? தாவீது ஒரு விஷயத்தை புரிஞ்சிருந்தார். என்ன புரிஞ்சிருந்தார் அப்படின்னா, கனி எங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகுன்றதை அவர் புரிஞ்சிருந்தார். கனி ஏன் நல்ல கனியா இல்லை என்பதை அவர் புரிஞ்சிருந்தாரு. அதனால தான் தேவ சமூகத்தில் தவறுக்காக மனம் இருந்து கேட்கல, அந்த தவறு உண்டாகிற இடம் இருக்குது பாருங்க, அந்த இடத்துக்காக தாவீது கேட்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியுதுங்க. அப்போ யோசித்து பாருங்களேன், நான் நல்ல கனியாக மாறி இருக்கணும், நல்ல கனியாக நான் மாறலை. ஏன் மாறலை அப்படின்னா, என் இருதயம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே, நான் நல்ல கனியாக மாறதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் நல்ல கனிகளை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறேன். ஆண்டவர் அதுக்கு ஒரு விடை கொடுக்குறாருங்க. விடையை தெரிஞ்சுக்கலாங்களா? வாங்கலேன். யோவான் 12வது அதிகாரம், யோவான் 12வது அதிகாரம் 12வது அதிகாரத்தில் நல்ல கனியை கொடுப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மிகுந்த பலனை கொடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணுங்களா? என்னங்க செய்யணுங்களா? கோதுமை மணியானது செத்தால் ஆகில் மிகுந்த பலனை. யாருங்க இந்த கோதுமை மணி? யாருங்க? மத்தேயு 13வது அதிகாரம் 32-33 எடுத்து வாசித்து பாருங்க. கோதுமை மணி யாரை குறிக்கக்கூடியதாக இருக்குதுன்னா, மனிதர்களாகிய உங்களையும் என்னையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்ல கனியை கொடுக்கணும் அப்படின்னா, நீ நல்லவனா மாறணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? சாகணும். என்னங்க இது? மற்ற இடத்துல போனாதான் செத்து போவோம், ஜீவனுக்கான வழி இல்லை, ஜீவனோடு இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் எங்க வந்தோம்? இங்க வந்தோம். ஆனா இங்க வந்தா தெய்வம் என்ன சொல்றாரு? எப்பா, நீ கனி கொடுக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? செத்து போகணும்னு சொல்றாருங்க. எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஆண்டவரே, செத்து போகணும்னு சொல்றீங்க, நான் சாகிறதுக்காக இங்க வந்தேன், நான் உயிரோடு இருக்கிறதுக்கெல்லாம் இங்க வந்தேன். நீங்க வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்தீங்களே, நித்திய ஜீவன் உனக்கு இருக்குதுப்பா, அங்க நித்தியமா நம்ம வாழ போறோம், நித்திய ஜீவன் உனக்காக இருக்குதுன்னு நீங்க சொன்னதுனால தான் நான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்தா நீங்க என்ன சொல்றீங்க? சாகணும்னு சொல்றீங்களே, நான் எப்படி சாகிறது? எதுக்கு சாகிறது? நீங்க சொல்றீங்க கோதுமை மணியானது செத்தால் ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்காதுன்னு சொன்னீங்களே, நான் எங்க சாகணும்? எதுக்கு சாகணும்? எப்படிப்பா நான் அதை புரிஞ்சுக்கிறது? எதுக்கு நான் சாக வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி என் உள்ளத்துக்குள்ளாக எழும்பியதுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்க சிந்திச்சு பாருங்க. எல்லாருக்கும் கனிகளை கொடுக்கணும்னு ஆசை தான், எல்லாருக்குமே கனிகளை ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பம்தான். ஆனா கனிகளை கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியல? பிரச்சனை என்ன அப்படின்னா, பிரச்சனை கனி ஏன் நல்லதா இல்லை கெட்டதா இருக்குது அப்படின்னா, மரம் நல்ல மரமா இருந்துச்சு அப்படின்னா கனிகளும் நல்ல கனிகளாக இருக்கும். நல்ல மரமாய் மாறாமல் போனதற்கு காரணம் என்ன? சாகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எதுக்கு ஆண்டவரே நான் சாகணும்? எப்படி ஆண்டவரே நான் சாகிறது அப்படின்னா, எதற்கு சாக வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்றாரு. நான் புத்தியினத்தினால ஆண்டுகிட்ட கேட்டேன் பாருங்க, என்ன ஆண்டவரே, இங்க வந்தாதான் உயிரோடு இருக்க முடியும், நான் வந்தேன், இங்க வந்தாலும் சாகணும்னு சொல்றீங்களே, எப்படி ஆண்டவரே சாகிறது? எதுக்கு ஆண்டவரே நான் சாகிறது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் அதுக்கு விடை தராரு. எதுக்கு சாக வேண்டும் என்பதை தேவன் நமக்கு சொல்றாரு. பாருங்களேன், வசனத்தை வாசிக்கலாங்களா? ரோமர் 7வது அதிகாரம், ரோமர் 7வது அதிகாரம். இந்த 7வது அதிகாரத்தில் முக்கியமான விஷயம் சொல்லப்படுகிறது. ரொம்ப கவனத்தோடு கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான காரியத்துக்குள்ளே கடந்து போகிறோம். ரோமர் 7வது அதிகாரம் வசனம் 4-5 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து எனும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். இப்போ
கனி கொடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணுங்களாம்? மரிக்கணும். எதுக்கு மரிக்கணும்? 5வது வாக்கியத்தை பாருங்க. நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பலன் செய்தது. இங்க எதுக்கு சாகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எதுக்கு சாகணுங்களா? மாம்சத்திற்கு. மாம்சத்திற்கு. மாம்சம்னா என்னன்னு தெரியுங்களா? மாம்சம்னா என்னங்க? ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, எப்பா கோதுமை மணி சாகணும், செத்தாதான் மிகுந்த பலன் கொடுக்கும். எப்படி ஆண்டவரே சாகிறது? வா நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டு வராரு. கொண்டு வந்து பார்க்குறோம், நீ எப்படி சாகணும் அப்படின்னா மாம்சத்துக்கு சாகணும்பான்றாரு. இப்போ மாம்சம்னா என்ன ஆண்டவரே? வாங்க வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் மாம்சம்னா என்ன? கலாத்தியர் 5வது அதிகாரம் வசனம் 19, 20, 21 நான் வாசிக்க போகிறேன். மாம்சம்னா என்னன்னு ஆண்டவருங்க சொல்கிறாரு. வாசிக்கலாங்களா? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலையானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மாம்சம் சொல்லிட்டு எதங்க சொல்றாரு ஆண்டவர்? எதங்க சொல்றாரு? மாம்சத்தின் கிரியைகள். என்ன கிரியைகள்? முக்கியமான சில பாவங்களை இதில் லிஸ்ட் போடும்போது சொல்றாரு. அதில் வரும்பொழுது பாருங்களேன், பகைகள், விரோதங்கள், அடுத்தது என்னங்க? பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், இது எல்லாம் என்னங்களா? மாம்சத்தின் கிரியை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ மிகுந்த கனி கொடுக்கிறவனா மாறணும் அப்படின்னா நீ மரிக்கணும், நீ சாகணும். எதுக்கு ஆண்டவரே சாகணும் அப்படின்னும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன் மாம்சம் சாகணும். நீ மாம்சத்துல செத்தா மாத்திரம்தான் உங்ககிட்ட இருந்து எது வரும்? கனி வரும். இதை விளக்குவதற்கு தேவன் ஒரு முறையை கையாளுறாரு. மாம்சம்னா எது என்பதை ஆண்டவர் விளக்க போறாரு. ரொம்ப கவனத்தோடு கவனிக்கணும். பாருங்களேன், ரோமர் 7வது அதிகாரம். ரோமர் 7வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரும். ரொம்ப கவனத்தோடு கவனிக்கணும். நீங்க கொஞ்சம் கண் அசந்துச்சிங்க அப்படின்னா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ நுட்பமாக இந்த விஷயத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். வாசிக்கலாங்களா? ரோமர் 7வது அதிகாரம். 7வது அதிகாரத்தில் 1வது வாக்கியத்திலிருந்து வாசிக்க போகிறேன். கவனமாக கவனிங்க. நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களுடனே. யாருங்க நியாயப்பிரமாணத்தை அறிஞ்சவங்க? யாருங்க? அப்போ யாருக்கு பேசுகிறாரு? நம்ம கிட்ட தான் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி படிக்கணும். வாசிக்கலாங்களா? நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? நியாயப்பிரமாணம் எப்போதான் ஒரு மனுஷன் ஆளுமா? உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். செத்தவனுக்கு நியாயப்பிரமாணம் அவசியமே இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த வார்த்தையை பாருங்களேன். அது எப்படி என்றால், புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தில் நின்று விடுதலையாய் இருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவன் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தில் நின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. பைபிளில் பவுல் அப்போஸ்தலன் ஒரு நடைமுறை உதாரணத்தை எடுக்கிறாரு. அந்த நடைமுறை உதாரணம் என்ன அப்படின்னா, திருமண வாழ்க்கை எடுக்கிறார். திருமண வாழ்க்கை எடுத்து என்ன காரியத்தை அவர் சொல்றார் அப்படின்னா, முதல் புருஷன் இருக்கும் பொழுது மனைவி 2வது திருமணம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அது என்னங்களா? விபச்சாரம். முதல் மனைவி இருக்கும் பொழுது கணவன் 2வது மனைவியை திருமணம் செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? அப்படி செய்தா அது என்னங்களா? விபச்சாரம். ஆனா
இந்த பிரமாணம் எப்போ நீங்குதல் பெறும் அப்படின்னா, முதல் புருஷன் செத்திருந்தான் அப்படின்னா, இரண்டாவது புருஷனை கட்டிக்கொள்வதற்கு, திருமணம் முடித்துக்கொள்வதற்கு மனைவியானவளுக்கு அதிகாரம் உண்டு. அதை எதை விளக்குது? வேதாகமம் விளக்குது. பிரமாணம் அதுக்கு வழி கொடுக்குது. ஆனால் முதன் புருஷன் இருக்கும் பொழுது இரண்டாவது புருஷனை திருமணம் முடிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர் வேதாகமம் என்ன சொல்லுது? விபச்சாரி. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இது நடைமுறை உதாரணம். இதில் நம்ம இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் தனித்தனியாக எடுக்கணும். 2 புருஷர்கள், முதல் புருஷன், இரண்டாவது புருஷன், ஸ்திரீ மூன்றாவது வருது. 4வது எது வருதுன்னா சட்டம், நியாயப்பிரமாணம் வருகிறது. பவுல் அப்போஸ்தலன் எதை சொல்றாருன்னு பாருங்களேன். முதல் புருஷன் இருக்கும் பொழுது இரண்டாவது புருஷனை, ஒருவேளை ஒரு மனைவியை ஒரு புருஷன் கரம் பிடிக்கிறார் அப்படின்னா அது எதில் சேருங்களா? விபச்சாரம். நான் திரும்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இதை ஆவிக்குரியவைகளோடு பவுல் சம்மந்தப்படுத்தி காண்பிக்கிறார். எதையுமே மனுஷகத்தோடு பார்க்கிற பார்வையோடு இதை புரிந்து கொள்ளக்கூடாது. எதற்காக இதை விளக்குறாருன்னு பாருங்க. இதில் வருகிற சம்பவங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். 2 கணவன், ஒரு ஸ்திரீ, ஒரு சட்டம். இப்போ அந்த 2 புருஷனில் முதன் புருஷன் இறந்திருந்தான் அப்படின்னா மனைவி இரண்டாவது திருமணம் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். பிரமாணம் அதுக்கு என்ன பண்ணுது? வழி கொடுக்குது. அதே போல முதல் புருஷன் இருக்கும் பொழுது இரண்டாவது புருஷனை கரம் பிடிப்பாங்க அப்படின்னா வேதாகமும் சட்டம் பிரமாணம் அதுக்கு வழி கொடுக்குதா அப்படின்னா இல்லை, அதுக்கு ஒரு தவறான பேரை கொடுக்குது. இங்கே முதல் புருஷன் பவுல் எதை தெரியுங்களா பேசுகிறாரு? எதை பேசுகிறாரு நினைக்கிறீங்க? மாம்சம். அவர் பேசுகிற திருமண காரியத்தை குறித்து இல்லை. அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னா முதல் புருஷன் ஒருவனுக்கு இருக்கிறான் அப்படின்றார். யார் அந்த முதல் புருஷன் தெரியுங்களா? இந்த மாம்சம் தான். எப்படி தெரியுங்களா? வேதாகமம் சொல்லுது, புருஷனுடைய எல்லா சட்ட திட்டங்களுக்கும் மனைவியானவள் என்ன பண்ணுங்களாம்? கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இது எப்படி நடக்குது நம்ம வாழ்க்கையில் பாருங்க. சில நேரங்களில் தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே, இனிமேட்டு நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், மொபைல் ஃபோனை நான் தொட மாட்டேன், டிவி நான் பார்க்க மாட்டேன், இந்த அக்கிரமத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டர்கிட்ட ஒரு ஜெபத்தை பண்ணிவிடுவோம். நைட்டு தூங்க போகிறோம். எத்தனை பேருக்குள்ள தீர்மானம் நிலைச்சி நிற்குது? புருஷன் கட்டளை போடுறானா? என்ன கட்டளை போடுறான்? ஜபலாம் இருக்கட்டும், எடுக்கிறத ஃபஸ்ட்டு எடு, பிறகு பார்த்துக்கலாம். மாமிசம் சொல்லுது, சரீரம் அதுக்கு என்ன பண்ணுதுங்களா? கீழ்ப்படி. அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, முதல் புருஷன் சரீரம், மாம்ச சரீரம். இந்த முதல் புருஷன் செத்தாதான் யார் வர முடியுங்களா? யார் வர முடியுமா? இரண்டாவது கணவர். யார் அந்த இரண்டாவது கணவர்? வேறொருவர் சொல்லி பார்த்தோம்ல, வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. அதே ரோமர் புத்தகம், ரோமர் எழுதின புத்தகத்தில் அந்த இரண்டாவது வேறு ஒருவர் யார் என்பதை பவுல் அப்போஸ்தலன் விளக்குறாரு. 4வது வசனம் பாருங்களேன். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்தியனும் வேறு ஒருவருடையவர்களாகி. அப்ப மாம்சத்தில் ஒருவேளை நம்ம கிரியை செய்திருப்போம் அப்படின்னா நம்ம யாருடையவர்கள் இல்லையா? கிறிஸ்து உடையவர்கள் அல்லையா? எப்ப மாம்சம் சாகிறதோ அப்பதான் நம்ம யாருடையவர்களா மாறுறோமா? கிறிஸ்து உடையவர்களாய் மாறுறோம். பவுல் அப்போஸ்தலன் பிரமாணத்திலிருந்து எவ்வளோ ஒரு உதாரணத்தை எடுத்திருக்கிறார் பாருங்க. இப்போ அதை வைத்து ஒரு கேள்வி ஆண்டவர் எனக்குள்ளாக ஏற்படுத்தினார். அந்த கேள்வியை கேட்டு நான் 2 கருத்தை சொல்லிட்டு முடிக்க போகிறேன். முதல் கேள்வி, நான் ஏன் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கைக்குள்ள வரலை அப்படின்னா, கனி கொடுக்கக்கூடிய இருதயம் ரொம்ப மோசமானதாக இருக்குது. மாம்சம் எனக்குள்ளாக எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மாம்சம் இரண்டாவது புருஷன், வேதாகமத்தின் அடிப்படையில் இரண்டாவது புருஷனாகி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி மனசு இருக்குது. ஆனால் யாருக்கு கீழ்ப்படியுது? முதல் புருஷனாகிய சரீரத்துக்கு அது கீழ்ப்படுகிறது என்று சொல்லி பார்க்குறோம். இப்போ கிறிஸ்து நமக்குள்ளே வரணும் அப்படின்னா யார் சாகணும்? யார் சாகணும்? மாமிசம் சாகணும். மாம்சம் சாகாமல் யார் வர முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கோதுமை மணியானது செத்தையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அது மரிக்கலை அப்படின்னா ஒருபோதும் கிறிஸ்து நமக்குள்ளாக வரவே முடியாது. நீங்கள் சிந்திச்சு பாருங்க. நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டேன், எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தவங்கன்னு கேட்கும்பொழுது எல்லாருமே கரங்களை உயர்த்தணும். ரொம்ப சந்தோஷம். இப்போ ஞானஸ்நானம் எடுத்தவங்களுடைய அனுபவத்தை பவுல் பேச போகிறார். ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. எங்கே வாசிக்க போகிறோம்? ரோமர் 6வது அதிகாரம். ரோமர் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாங்களா? ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால்
அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். யாருங்களா பழைய மனுஷன்? யாருங்க இந்த பழைய மனுஷன்? யார் இந்த பழைய மனுஷன்? யாருங்க? மாம்சம். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவன் பழைய மனுஷன் செத்து இருக்கணும். பழைய மனுஷன் ஒருபோதும் வந்திருக்க முடியாது. நான் உட்காந்து வேதாகமத்தை வாசித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்துகிறாரு, எப்பா உனக்குள்ள பழைய மனுஷன் வந்தானான்னு கேட்குறாரு. எப்படி ஆண்டவரே? இப்போ தானே கோவப்பட்ட, நீ ஞானஸ்நானம் எடுத்தியான்னு கேட்டார். ஆமாம் ஆண்டவரே எடுத்த ஆண்டவரே. பழைய மனுஷன் செத்து இருக்கணுமே. பழைய மனுஷன் சாகலை அப்படின்னா உன் ஞானஸ்நானம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போயிடுமா? இல்லையா ஆண்டவரே. ஆண்டவர் சொன்ன கருத்து என்ன தெரியுங்களா? அன்பானவர்களே, மாம்சம் சாகாம, மாம்சத்தின் கிரியைகள் நம்மில் சாகாம ஒருவரும் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. நீங்க யோசித்து பாருங்க, இந்த தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற எத்தனை பேர் நம்மில பழைய மனுஷன் செத்து இருக்கிறான்? எத்தனை பேருங்க பழைய மனுஷனை சாகடிச்சு உட்கார்ந்து இருக்கிறோம்? பழைய மனுஷன் செத்தவனாய் நமக்குள்ளாக இருக்கிறானா? 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்திருக்கலாம், ஒரு பகை நடந்திருக்கலாம், ஒரு காரியங்கள் நடந்திருக்கலாம், ஒரு வேகத்தில் இருந்திருக்கலாம், எத்தனையோ வைராக்கியங்கள் இருந்திருக்கலாம். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், இயேசுவுக்குள்ளாக நான் மரணத்தை சந்தித்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் புது மனுஷனா மாறி இருக்கிறவன் சொல்றவங்க கிட்ட பழைய விரோதம் இருக்குமா? பழைய கோபம் இருக்குமா? பழைய அந்த பொறாமைகள் இருக்குமா? ஒருவேளை இவைகள்லாம் இருக்குது அப்படின்னா என்னங்க அர்த்தம்? பழைய மனுஷன் சாகவே இல்லைன்னு அர்த்தங்க. பழைய மனுஷன் இன்னும் சாகவே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, வாரம் வாரம் ஓய்வு நாள் ஆசரிக்கிறோம், காணிக்க தசம்பாங்களை தவறாமல் ஆண்டவருக்கு செலுத்துகிறோம், சனிக்கிழமான புளி சாதமோ லெமன் சாதமோ நல்லா செஞ்சு சாப்பிட்டு ஓய்வு நாள் ஆசரிக்கிற பேரில் காரியங்களை செய்கிறோம். இது எல்லாம் சரிதான், இது எல்லாம் பரலோகத்துக்கான ஆயத்தம் தான், நான் மாற்று கருத்து சொல்லலை. ஆனால் இவைகளெல்லாம் இருந்தும் மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி பார்த்தோமே, சண்டை, பொறாமை, விரோதங்கள், இது எல்லாம் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னா இவைகள் நம்மை பரலோகத்துக்குள்ள கொண்டு போகுமா? யோசிச்சு பாருங்களேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு போட்ட காரியம். நான் சில நேரங்களில் எங்கள் அப்பா அம்மா கிட்ட இருந்து இந்த விஷயத்தை நான் கேட்டிருக்கிறேன். அப்பா அம்மா சண்டை போட்டுக்குவாங்க. சண்டை போட்டு அப்பா சொல்லுவார், நான் செத்தா கூட அவகிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு. அப்போ புரியல, இப்போ தான் புரியும். செத்தா யாராவது பேச முடியுமா? யாராலையும் பேச முடியாதுங்க. ஆனால் என்ன சொல்கிறோம்? செத்தா கூட பேச மாட்டேன், அவங்க முகத்திலே முடிக்க மாட்டோம். எந்த மனுஷன் நமக்குள்ள இருக்கிறான்? பவுல் அப்போஸ்தலன் அதை விளக்குவதற்காக தான் சொல்றாரு, இப்பா உன் சரீரம் சாகணும், உன் மாம்சம் சாகணும். உன் மாம்சம் சாகாம கிறிஸ்து ஒருபோதும் உனக்குள்ள வரவே முடியாது. நான் கேட்டேன், ஆண்டவரே எப்படி சாகிறது? எப்படி சாகிறது ஆண்டவரே? மாம்சம் சாகணும்னு சொல்லிட்டீங்க, எப்படி சாகிறது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆண்டவர் பதில் சொல்லுவாரா? சொல்லட்டுங்களா? நான் எப்படி சாக வேண்டும் என்பதை அவர் செத்து காட்டினாருங்க. மாம்சம் எங்க செத்து இருக்குது என்பதை அவர் செஞ்சு காட்டினார். ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். இயேசுவானவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின இரவு பஸ்காவை ஆசரிப்பதற்காக சீஷர்களும் இயேசுவும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இயேசுவும் சீஷர்களும் உட்கார்ந்து இருக்கும் பொழுது எல்லாமே ஆயத்தம் ஆயிடுச்சு. ஆனா ஆயத்தமாகப்படாத ஒரு காரியம் இருந்துச்சு. இயேசு சீஷர்களை பார்க்குறாரு, சீஷர்கள் இயேசுவை பார்க்குறாங்க. ஏன் பார்த்தாங்க? முதலாவது இறங்குறது யாரு? முதலாவது இறங்குனது யாருங்க? சீஷர்களை பார்த்தாரு. இவனை இன்னும் மரிக்கவே இல்லை,
மறிக்கிறது எப்படி நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி இறங்கினாரு. ட்ரெஸ் அகழ்த்தாரு, வச்சாரு, அந்த சீலையை கட்டினாரு. சீலையை கட்டிக்கிட்டு யாருடைய பாதத்தை பிடிச்சாரு? ஏங்க இவர் யாருங்க? இவர் அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன், சர்வலோகாத்துக்கு ராஜா. இவர் சொன்னா தூதர் கூட்டம் ஓடோடி வரும். இவர் கண் அசைச்சார் அப்படின்னா சகல காரியங்களும் கட்டளையிடப்பட்டு நடக்கும். ஆனா படைச்ச தெய்வம் மனுஷ காலை பிடிக்கிறாரு. அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன அப்படின்னா, உனக்குள்ளாக மாம்சம் இருக்குது, அந்த மாம்சம் எப்படி சாகணும்னு நான் சொல்லி காட்டுறேன், நீ பாரு. படைச்ச இறைவனே நான் பாதபடியை பிடிக்கிறேன் அப்படின்னா அழிந்து போகிற மனுஷன் நீ ஏமாத்திரம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, மரிக்கிறத ஆண்டவர் எங்க சொல்லி காட்டினார் அப்படின்னா பஸ்காவிலையும் சொல்லி காட்டினாரு, சிலுவையில் மரித்தும் சொல்லி காட்டினாரு சாகிறது எப்படி அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தவங்க எத்தனை பேருன்னு சொல்லும்போது எல்லாருமே கைகளை உயர்த்தணும். என்கிட்ட ஆவியானவர் ஒரே ஒரு கேள்வி தான் வைக்க சொல்றாரு, ஞானஸ்நானம் எடுத்தவன் எப்படி இருக்கணும்? ஞானஸ்நானம் எடுத்தவர்களாகிய நான் எப்படி இருக்கணும்? புது மனுஷனா இருக்கணும். புது மனுஷனுக்குள்ள பழைய பாவங்களாகிய மாம்சத்தின் கிரியை இருக்குமா? ஒரு சகோதரனை பார்க்குறேன், அவன்கிட்ட எப்படி இருப்பேன் நான்? அவன் இப்படி வரானா அந்த வழி போவனா? அவன்கிட்ட இறங்கி போய் நான் பேச மாட்டேனா? நீங்க சிந்திச்சு பாருங்களேன், எந்த மனுஷன் உங்களுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறான்? இதுக்காகவா ஆலயம்? இதுக்காகவா ஓய்வு நாள் ஆசரிப்பு? இதுக்காகவா சத்தியம்? இதுக்காகவா ஊழியம்? எதுக்காக? ஆண்டவர் சிங்க் பண்றதெல்லாம் ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நீ சாகாம பரலோகம் வர முடியாதுன்ட்டாரு. நான் எங்க ஆண்டவரே சாகிறது? உன் மாம்சம் சாகணும், உனக்குள்ளாக இருக்கிற பொறாமைகள் சாகணும், உனக்குள்ளாக இருக்கிற போட்டி மனப்பான்மை சாகணும், உனக்குள்ளாக இருக்கிற வைராக்கியம் சாகணும், உனக்குள்ளாக இருக்கிற கோபங்கள் சாகணும், உனக்குள்ளாக இருக்கிற சண்டைகள் சாகணும். இதையெல்லாம் செத்தாதான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியும். இதையெல்லாம் சுமந்துக்கிட்டு ஒரு மனுஷன் பரலோகத்துக்குள்ள வந்துருவான்னு நினைக்கிறீங்களா நீங்க? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆனா இதையெல்லாம் சாகாமலே நான் ஓய்வு நாள் ஆசரிக்கிறேன், இதையெல்லாம் சாகாமலே நான் ஊழியம் செய்கிறேன், இதையெல்லாம் சாகாமலே நான் பேண்ட் ஷர்ட்டை போட்டு டையை கட்டி வந்து பிரசங்கம் பண்றேன், இதையெல்லாம் சாகாமலே நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி உரிமை பாராட்டுறேன். எப்படிங்க ராஜ்யத்துக்குள்ள போக முடியும்? ஏங்க ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளே ஐக்கியமும் அன்னுனியமும் இல்லை, எங்கிருந்து போய் என்ன செய்ய முடியும்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறவங்க பழைய மனுஷனை ஒழிச்சிருக்கணும்னு சொல்றோம். எத்தனை பேருக்குள்ளாக பழைய மனுஷன் இருந்துகிட்டு இருக்கிறான்? நீங்க சிந்திச்சு பாருங்க. பழைய மனுஷனை தரித்து கொண்டு இந்த இடத்துல உட்காருவோம் அப்படின்னா, இதே இடத்துல உட்கார்ந்த பிறகாமே நாம் இருப்போம் அப்படின்னா, ஒருபோதும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள நீங்கள் நானும் வரவே முடியாது. வாய்ப்பே இல்லை. நான் டையை கட்டலாம், பிரசங்கம் பண்ணலாம், எத்தனை ஊழியங்களை நான் செஞ்சாலும் சரி, பழைய மனுஷனாகிய மாம்சம் எனக்குள்ள சாகலை அப்படின்னா என்னால் ஒருபோதும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள வரவே முடியாதுங்க. எப்படிங்க சாகிறது? எப்படி சாகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செத்து காட்டினாரு. இன்னைக்கு சக மனுஷனுடைய கையை பிடிக்கிறதுக்கே நீங்கள் நானும் யோசிக்கிறோம். ஆனால் தெய்வம் எதை பிடிச்சாரு தெரியுங்களா? காலை பிடிச்சாருங்க. யாருக்காக பிடிச்சாரு? யாருக்காக பிடிச்சாரு? உங்களுக்காக, எனக்காக தானே பிடிச்சாரு. நம்ம அதை யோசிக்கிறோமா? அவருடைய முதுகுல கசையடிகள் பட்டு பிக்கப்பட்ட சரீரத்தை பார்க்கிறோம். அந்த கசையடிகள் பிக்கப்பட்ட சரீரத்தை முதுக பார்க்கிறோம். யாருக்காக அந்த கசையடிகள்? சிலுவையை சுமந்துக்கிட்டு போறாருங்க, சுமக்க முடியல, அப்படியே கீழே மறுதளிச்சு விழறாரு. அவரால் சிலுவையை சுமக்க முடியல. யாருக்காக சிலுவையை சுமந்தாரு? இன்னைக்கு யாராவது ஒரு பழியை போட்டாங்கன்னா பொங்கிடுறோம். பழியை சுமந்தாரு. அவர் யாருக்காக சுமந்தாரு? நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்களும் நானும் கிறிஸ்துவை போல் மாம்சத்துக்கு சாகலை அப்படின்னா ஒருபோதும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியாதுங்க. சார்லி கர்க் மரணத்தை பார்த்தவன் எத்தனையோ பேர் வேதாகமத்தை எடுத்தான், சத்தியத்துக்கு சொல்றேன்னு ஆலயங்களுக்கு போனா எத்தனையோ நபர்கள் அந்த மரணத்தினால மாற்றத்தை சந்திச்சாங்க அப்படின்னா, இத்தனை வருஷம் கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, கிறிஸ்துவை நான் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி
இத்தனை வருடங்களாய் இந்த தேவனை தேடுகிறேன் என்று சொல்லியும் அவருடைய மரணத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் மாற்றம் இல்லாத இருதயம் எதுக்குங்க? எதுக்குங்க? ஆண்டவர் எனக்குள்ள இந்த காரியத்தை ஏற்படுத்தினார். சார்லி கிர்க்குடைய மரணம் இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னா, இயேசு உனக்காகவே மரித்தார் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த மாற்றம் வரல? ஏன் தெரியுங்களா வரல? நான் இயேசுவை இன்னும் புரிஞ்சுக்கல, நான் இயேசுவை இன்னும் அறிஞ்சிக்கல, அவருடைய மரணத்தின் சாயலில் நான் போகல. அவருடைய மரணத்தின் சாயலில் நான் போயிருந்தேன்னு வச்சுங்களேன், நான் என்னைக்கோ மாம்சத்துக்கு மரிச்சிருப்பேன், நான் என்னைக்கோ அன்புல திளைத்திருப்பேன், என் சக சகோதரனிடத்தில் செலுத்த வேண்டிய அன்பை நான் செலுத்திருப்பேன். அவங்கிட்டலாமா பேசணுமா நினைச்சேன்னா அவங்கிட்ட போய் உறவாடி இருப்பேன். ஏன் இன்னும் உறவை புதுப்பிக்க முடியல அப்படின்னா, மாம்சம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மாம்சம் ஒருபோதும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவாது. உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்த தெய்வத்தை நினைச்சு பாருங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தத்தை சிந்தித்த தெய்வத்தை நினைச்சு பாருங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவை கதறின அந்த தெய்வத்தை நினைச்சு பாருங்க. அவர் மரிச்சு காட்டினாரு. ஆண்டவராகிய தேவனே உங்களுக்காகவும் எனக்காகவும் மாம்சத்தில் மரணத்தை ருசி பார்த்திருப்பார் அப்படின்னா, அற்ப மனுஷங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம், நாளைக்கு இருப்பமா இருக்குமான்னு தெரியல. ஆனா எத்தனை வைராக்கியம் இல்லை, எத்தனை பொறாமைகள் இல்லை, எத்தனை போட்டிகள் இல்லை. எதுக்காக இது எல்லாம்? எதுக்காக இது எல்லாம் நமக்குள்ள இருக்குது? அது எல்லாம் வெளிப்படுத்துகிற ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுங்களா? நீ இன்னும் சாகலடா. ஏன் மரம் கெட்ட கனியை இன்னைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, உன் மரம் சரியில்லை, வேர் சரியில்லை, வேற மாத்து, மரம் ஆட்டோமேட்டிக்கா நல்ல கனி என்ன பண்ணும்? கொடுக்கும். நல்ல கனி கொடுப்பதற்கு இருக்கிற ஒரே ஒரு பகுதி எது தெரியுமா? சிலுவை தான். சிலுவையில் நமக்காக சிந்தின ரத்தத்தை எந்த ஆத்துமா நினைச்சு பார்க்குதோ அது ஒருபோதும் எதிர்த்து நிற்கவே நிற்காதுங்க. ஆண்டவருடைய மரணத்தை உண்மையாய் ருசி பார்த்தவன் இந்த மாம்சத்தின் காரியத்துக்குள்ள ஒருபோதும் வரமாட்டாங்க, ஒருபோதும் வரமாட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாம்சத்தின் கிரியை இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்குது? சக சகோதரன், சக சகோதரன், வெளியில் உள்ளவங்க எல்லா இடத்துலையுமே சிந்திச்சு பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் எனக்குள்ளாக இருக்குது அப்படின்னா நான் புது மனுஷனே இல்லையே. நான் ஞானஸ்நானம் எடுத்து என்ன பிரயோஜனம்? தசம்பாகம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவருடைய ஊழியத்துக்கு செய்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இது எல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், நீ இந்த செய்தியை பேசுறதுக்கு முன்னாடி மாம்சம் உனக்குள்ள என்ன பண்ணணும்? மரிக்கணும். ஒரு மாதம் ஆச்சுங்க, ஒரு மாதம் ஆச்சு இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தி. ஒரு மாத காலமாய் தேவ சமூகத்தில் போராடி எங்கெங்கெல்லாம் மாம்சம் கிரியை செஞ்சிச்சோ அங்கெல்லாம் உடைச்சி தேவன்கிட்ட ஜெபம் மட்டும் தான் செஞ்சேன். அவங்களாம் ஃபோன் பண்ணி என்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆனாங்க. தேவன்கிட்ட ஜெபத்தை மட்டும் தான் செஞ்சேன். நான் ஆண்டவரே நான் சாகிறேன், ஆத்துமா ரட்சிக்கப்படணுமா, நான் சாகிறேன் ஆண்டவரே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் நான்றதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா நான் செத்தாதான் ஆத்துமா வரும்னா, நான் சாகிறேன், நீங்க செத்தீங்கல்ல, நானும் சாகிறேன் ஆண்டவரே. எத்தனை பேருங்க செத்து இருக்கிறேன் இன்னைக்கு? எத்தனை பேருக்குள்ளாக செத்து இருக்கிறோம்? யோசித்து பாருங்களேன். சில நேரங்களில் நான் ஆத்துமாக்களை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் ஜெபிப்பேன். ஆண்டவரே இவங்க இப்படி இருக்கிறாங்களே, அவங்க அப்படி இருக்கிறாங்களே. ஆண்டவர் திருப்பி ஒரே ஒரு வார்த்தை தான் என்கிட்ட சொன்னார். மாம்சத்தில் மரிச்சவனுடைய காரியம் உனக்குள்ள வெளிப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவன் அதுக்கு மாற்றத்துக்குள்ள கொண்டு வந்துடுவான்பா. மரிக்கிறதுக்கு எப்படி நீ கற்றுக்க, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கிறிஸ்துவுக்குள்ள அன்பான ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். நீங்கள் யோசித்து பாருங்கள், மாம்சத்துக்குள்ள ஒருவேளை மரிச்சவங்களா நீங்கள் நானும் இருக்கிறோம் அப்படின்னா, பழைய மனுஷன் நம்மளை விட்டு போயிருப்பானா? போயிருக்க மாட்டானா? பழைய மனுஷனை இந்த ஆலயத்தில் தரித்து கொண்டு உக்காந்துருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் நானும் எந்த நிலையில் இருக்கிறோன்னு சிந்திச்சு பாருங்கள். எத்தனை பேர்கிட்ட பேசாமல் இருக்கிறோம், எத்தனை பேர்கிட்ட விரோதங்களாக இருக்கிறோம், எத்தனை பேர்கிட்ட பொறாமை எண்ணங்களோடு இருக்கிறோம், எத்தனை பேர்கிட்ட பொச்சரிப்புகளோடு இருக்கிறோம். இது எல்லாம் ஏன் இருக்குது? காரணம் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் நானும் சாகலை. நீங்கள் நானும் செத்திருந்தோம் அப்படின்னா இவைகள் ஒன்றுமே கிரியை செய்வதற்கான வாய்ப்பே இல்லை. யார் ஒருவங்க மாம்சத்தில் செத்து இருக்கிறாங்களோ அவன் தேடி போவாங்க, அவன் தேடி போய் காலை பிடிப்பாங்க, அவன் தேடி போய் மன்னிப்பு கேட்பான். ஏன் கேட்கறான் அப்படின்னா அவன் செத்து இருக்கிறான் கேட்கறான். சாகாத இருக்கிறவன் கேட்பானா? நீங்கள் நானும் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். மரிப்பது எப்படி என்பதை அடுத்த பாடத்தில் சந்திப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.